இந்த பிளேசஸ் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா சம் வேரியேஷன் இருக்கு. அதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. டிசாஸ்டர். ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. எங்க சேனல் சொல்ல மாட்டீங்களா? உங்க சேனலுக்கு இப்படி ஹாய் சொல்லுவீங்களா? சரி, ஓகே, ஹாய். ஸோ வெல்கம் டு டபுள் ஹெச் இஸ் ஹியர். சொல்லுங்க, தப்பு இல்ல, சொல்லணும். டபுள் ஹெச் இஸ் ஹியர். வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை அமைக்கிட்டு போயிருங்க. அவ்வளோதான். கமெண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. கமெண்ட் என்ன பண்ணுவீங்க? இவனை எப்படியா குடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம எந்த கண்டென்ட்டை பத்தி பேச வந்திருக்கோம்னா, இந்த வருஷம் வந்ததுலயே பெஸ்ட் மியூசிக் ஆல்பம் பை மூவிஸ். பெஸ்ட் மியூசிக் ஆல்பம் தமிழ் மூவிஸ். ஆரம்பிக்கலாமா? டாப் 11. ஸோ வழக்கம் 11th பொசிஷன் தலைவன் தலைவி. கம்ப்யூட்டர் ஜி. அதாவது தலைவன் தலைவி. தலைவி 11th பொசிஷனா? ஜி அதெல்லாம் ட்ரெண்டிங்ல போச்சு. ஜி ட்ரெண்டிங்ல போச்சு ஜி. பட் இல்ல, நிறைய சாங் ட்ரெண்டிங்ல போச்சுல. ஸோ அப்படி பாக்குறப்ப இதெல்லாம் ரொம்ப கொடுமைடானா. சரி எது ஃபர்ஸ்டா? ஏன்னா நல்லா இருக்குன்னு நினைச்சு நம்ம 11ல இருக்கு. நல்லா இருந்த பாட்டே 11ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எதுவும் வரும்னு தெரியாது. அதுதான் அந்த மாசு. ஐயோ, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு, அது சீரியஸா தெரியல. அது அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. எனக்கு எப்படி எடுக்கிறானுன்னு எனக்கு தெரியல. சொல்லு. தலைவன் தலைவி அந்த பாட்டு சொல்லுங்க. இங்க நீ பத்திரமே சொல்லிடி, கட்டளை எத்தனை நான் செய்வேனே. என்னடி சித்திரமே. இல்ல பாட்டுலாம் நம்ம பத்திரமே அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த ஆகாச வீரன் அந்த சாங்குமே நல்லா இருக்கும். ஸோ அதுல பாக்குறப்போ ஒரு 2 ஆல்பம் நம்ம நார்மலாவே கேட்குறோம். மற்றபடி அந்த ஆல்பம்ஸ் எதுவுமே ரெகுலரா கேட்குற மாதிரி இல்லை. பட் படத்தோட பாக்குறப்ப நல்ல ஆல்பம் கொடுத்தாங்க. 10th பொசிஷன் டீசல். அது அப்ப பாட்டு வந்து எப்படி ஒரு 2 மாசம் இருக்கும். 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த மியூசிக் மட்டும் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த பீர் சாங். அந்த மியூசிக் மட்டும் ட்ரெண்ட் ஆச்சு. அப்ப மியூசிக்கு அப்ப பாட்டு இதுக்கு என்ன இருக்குன்னு தேடும் போது தான் டீசல் இதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே விட்டுருக்கான். ஆனா நமக்கு இப்ப பார்த்தோம் நல்ல பாட்டு. அதுக்கப்புறமும் அதில் பேர் ஏதோ ஒரு இது சிம்பு பாடினாப்புல. அதில் பேர் அவ்வளோ ரீச் ஆச்சுலாம். ரீச் இல்லை, சிம்பு பாடினாப்புல அந்த சாங் நல்லா தான் இருக்கு. அண்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு 1.3 ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 2 minutes கிட்ட போட்டிருந்தாங்க. இன்னொரு சாங் போட்ல அவங்க ஹீரோயின், அந்த சாங் செம்மையா இருக்கும். கேட்கறதுக்கு அந்த 3 சாங் இதுல இருக்கிறதுனால நல்லா இருக்கும். ஆனா 3மே ஆனா ரீச் ஆனது இது ஒண்ணுதான். ரீச் ஆனது இது ஒண்ணுதான். ஸோ அப்போ இருக்கிறப்ப இதுல 3 ஆல்பம் குட்டியே கேட்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. படத்தோட பாக்குறப்ப எல்லா ஆல்பம்ஸும் கரெக்டா தான் இருக்கும். கேட்கறதான ஆல்பம். அண்ட் 9th பொசிஷன் விடாமுயற்சி. விடாமுயற்சியில இல்ல மறந்துருச்சு. ரொம்ப சவதிகா ஒரு ராட்சசத்தி. ஆமாஜி இப்பதான் நான் மட்டும் பாட்டை பார்த்தோன்னே அர்த்தம் வெறித்தனமா இருக்குடா. பாட்டம் செம்மையா இருக்குது. படத்துக்குள்ள போனா தலை பேக் தூக்கிட்டு நடக்கிறாப்புல நடந்துட்டே இருக்காப்புல. இல்ல அங்க ஒரு 10th பொசிஷன் வாங்கி இங்க 9th பொசிஷன் மியூசிக்ல வாங்கினது. இல்ல அந்த படத்துக்கு ஏன் 9th பொசிஷன் கொடுத்தாங்கன்னா 2 ஆல்பம் தான் பெருசா ரீச் ஆச்சு. பட் படம் ஃபுல்லாவே மியூசிக் எக்ஸலண்டா இருக்கும். அதாவது படத்துல என்ன இருக்கோ இல்லையோ, எந்த ஒரு மாஸ் இருக்கோ இல்லையோ அடி. அண்ட் அங்கேருந்து வரப்ப 8th பொசிஷன் அகைன் தலை ஜிபிஓ வருது. ஜிபிஓ வாய்ப்பே இல்லை. ஜி இதே 8th பொசிஷன் தான். இதே 8th பொசிஷன். இதுலயுமே ஒரு 2 ஆல்பம்ஸ் தான் இருந்துச்சு. ஓஜி சம்பவம் எல்லாமே ரெட்ரோ ஆயிடுச்சு. ரெட்ரோன்னு எடுத்திருந்தோம்னா அது இருந்திருக்கும். நம்மளால டாப்ல இருந்திருப்பாப்ல. அண்ட் அந்த நம்ம தான்டா ஊரோட டாப்ல இருக்கும் அப்படின்னு. இல்ல இப்ப அந்த பாட்டுலாம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து தூக்கி அது தேவையில்லாம பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனாலதான் அவர் பாட்டு நம்ம அவர் இது லிஸ்ட்ல வராது. வந்தாலும் பாடக்கூடாது. போட்டு மியூசிக் போட்டார் இந்த வருஷம். அண்ட் அகைன் 7th பொசிஷன் ஹை ரேஞ்ச் ஆஃப் தமிழ் சினிமா கூலி. மோனிகா. அந்த மோனிகா
மோனிகா வைபா இருக்கட்டும் இல்ல பவர் ஹவுஸா இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் மோனிகாவுக்காகவே படம் பார்த்தவங்க நிறைய பேர். மோனிகாவுக்காக நீ பார்த்தேன் வீடியோ, அதாவது படத்தோட லிரிக்கல் சாங் வந்து 50 மில்லியன் போயிருந்துச்சு. சரி 50 மில்லியன் தான் ஓகே தான் அப்படின்னு பார்த்தேன். வீடியோ சாங் வச்சு மோனிகா வீடியோ சாங் வந்து 2.5 இது 250 மில்லியன். என்னங்கடா டேய் அப்ப இல்ல அப்பதான் தெரிஞ்சிச்சு நம்ம பசங்க எல்லாம் உச்சக்கட்ட. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உங்களை சோக்கு கேக்குதா கோபி? நாங்கெல்லாம் கூலி போனப்ப எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணலங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் மோனிகா சாங் அங்க எல்லாருமே யாருக்கும் எதுவும் கத்தல. மோனிகா சாங் வரப்ப எல்லாம் கத்துறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம். ஸோ அந்த சாங் அண்ட் பவர் ஹவுஸா இருக்கட்டும் எதுக்கு வெறுக்கு வந்தது அங்கடா சம்மர் மூஞ்ச பார்த்து பேசி நாகார்ஜுனா சாங் அவர் சாங் அப்புறம் நம்மால வெறி தரவா ஆடுவாரு பாரு. அந்த மாதிரி ஒரு எல்லா சாங் நல்லா இருந்தாலும் பட் நம்ம தனியா இந்த சாங் கேட்க மாட்டோம். இப்போ நீங்கள் நார்மலாக கேட்குறப்ப தனியாக இந்த சாங்ஸ்லாம் கேட்க மாட்டோம். ஸோ அதனால அந்த இடத்துக்கு அந்த பொசிஷன் வந்திருக்கு, மற்றபடி எதுவும் கிடையாது. அண்ட் அகெயின் 6th பொசிஷன் வந்து ஹார்ட் திங் டிராகன் வழித்துணையே. ஆஹா அதெல்லாம் சமூசாட்டி தெரியாடி ஆடிட்டே இருக்கலாம். அண்ட் அகைன் அந்த சிம்பு பாடின அந்த லவ் ஃபெயிலியர் அந்த சாங். ஸோ அப்போ இருக்கிறப்ப ஒரு பெஸ்ட். உண்மையிலே டிராகன்ல உள்ள எல்லா பாட்டுமே செம்மையா இருக்கும், நான் கேட்டுட்டே இருப்பேன் ஜி, அது நல்லா இருந்துச்சு. அண்ட் அகைன் தட் அந்த ஒரு பொசிஷனுக்கு அது கரெக்டான ஒரு இடமா தான் எனக்கு தோணுச்சு 6th பொசிஷன். அண்ட் 5th பொசிஷன் எனக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, மத்ராசி பிடிச்சிருக்கு. சலம்பல சலம்பல அடியே. அப்புறம் இன்னொன்னு வழி வல வலி வலி நான் வலிரனே அப்படின்னு ஒரு சாங் வரும், அதுவும் நல்லா தான் இருக்கும். அண்ட் அகைன் தங்கப்பூவே 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 உன் கண்ணாலத்தான் நின்னே நானு. 4th பொசிஷன் அப்சல்யூட்லி நீக் நிலவுக்கு இன்மேல் நடிக்கும். சாம அதுல அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த டான்ஸ் அதுல அவங்க ஆடுவாங்க பாரு அந்த ஃப்ரெண்டு, அந்த ஒரு 5 நிமிஷம் போர்ஷனுக்காகவே பார்க்கலாம். செம்ம பயங்கரமான இது. அதுக்கப்புறம் ஏடின்னு ஒரு சாங் இருக்கும், அதுலயே ஏடி மழையில் மலர்கள் பொழியுதே விழையும் சரியில் முடியுதே. இப்ப மறந்துருச்சு அப்பா. அது அதெல்லாம் ஒரு வைப்ல எங்க வீட்டுல கோல்டன் ஸ்பாரா போட்டு ஆடிட்டு இருக்கிறது, மோகனுக்காகவே பாக்குறது. அந்த மாதிரி ஒரு நல்ல சாங்ஸ். 4th பொசிஷன். அண்ட் அகைன் ரெட்ரோ 3rd பொசிஷன். ரெட்ரோ கண்ணம்மா கண்ணாடி பூ கண்ணாடி பூ இந்த ஜெயில வச்சு ஆடுவாரு அந்த சாங். கனிமா கூட பரவாயில்ல, அந்த அந்த ஜெயிலுக்கு வந்து ஆடுற சாங்லாம் கண்ணாடி பூ டான்ஸ் பிரிச்சு விட்டுருப்பாரு உண்மையிலே. அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு. அந்த ஒன் சாங் நல்லா இருக்கும், அந்த தேடி போகல அந்த ஒரு பேக்ரவுண்ட் சாங் சூப்பரா. ஆனா ரெட்ரோக்கு இந்த இடம் ஓகேவானு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு கேட்டா நீக்கும் நல்ல படம், அது நீக்கும் நல்ல மியூசிக் ஆல்பம். அதுக்கு முன்னாடி 5வது பிளேஸ்ல என்ன பண்ணீங்க? 5வது பிளேஸ்ல மദ്രാசி இருந்துச்சு. மദ്രാசில அதுக்கு முன்னாடி டிராகன். டிராகனும் நல்ல படம். என்ன ஒப்பீடியில இது நீங்க 6வது பிளேஸ்ல போட்டுருக்கலாம். பட் இதுல ஒரு 3 பாட்டு வந்துருச்சு. நம்ம நார்மலா எடுத்தப்ப நீக்ல வந்து 2 பாட்டு தான் பெரிய ரேஞ்சில் ஹிட் ஆகி, பாக்கி இருக்கிற பாட்டுலாம் வந்து ஆல்பம்ஸ் யாரும் கேட்கல. இதுல வந்து கனிமாவும் ஆத்தி சந்தன கட்ட அது மட்டும் தான் கேட்டானுங்க. பேக் டு பேக் நல்ல ஒரு எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். ஆனா இப்ப ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த தண்ணிக்குள்ள விழுகிற மாதிரி, அவங்க கண்ணுல விழுகிற மாதிரி, காத்தெல்லாம் காத்தே போயாச்சு காலமும் மாறி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். இல்ல 4 லிரிக் நானா தனியா எழுதிக்கிறேன், அவங்க எழுதின லிரிக் இல்ல. ஆனா அந்த பாட்டு நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், சந்தோஷ் நாராயணன். ஸோ அண்ட் 2nd பிளேஸ் டியூட் வைக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா 4 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே 3 பாட்டு 2 பாட்டு வந்தப்ப ஒரே இதுல 4 பாட்டு கொடுத்தாப்ல. ஓரம் பிளட் நல்லா இருக்கும். ஆனா அதுல ஒன்று பண்ணாரு பத்தியா, ஊரும் பிளட் நல்லா இருப்போவே அப்படியே ஸ்லோவா போட்டா எமோஷனல், ஸ்பீடா போட்டா ஃபயர் மியூசிக். சிங்காரி அதுக்குள்ள கண்ணுக்குள்ளேன்னு ஒரு சாங் சூப்பரா இருக்கும். இப்ப கண்ணுக்குள்ளேன்னு ஒரு சாங்
விட்டு போனவா அதான் நல்லா போலதான் வராது. அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ 4 டியூட்ல எல்லாமே நல்லா பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டியூடுக்கு ஓகே, அந்த பொசிஷன் நல்லா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பட் ஒன் சாங் எல்லாருமே அந்த படம் வந்தப்ப கேட்டிருப்போம், தக் லைஃப்லையா? கண்டிப்பா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் எனக்குமே. ஏன்னா முத்துமலையேன்னு ஒரு பாட்டு தான் சின்மை பாடி ஐயோ மீண்டும் மீண்டுமா ஏன் தக் லைஃப் அப்படின்னு கேட்டப்ப எல்லாரும் சொன்ன ஒரே ரீசன் அந்த சின்மை முத்துமலையே தான். பட் அது சின்மை பாடவே இல்லை ஜி. படத்துல தி தான் பாடினாங்க. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த படம்லாம் சொல்ல முடியாது. சின்மை பாடுறதால அது இதாச்சு, ரீச் ஆச்சு. அண்ட் போத் சாங்ஸ் குட். பார்ப்போம், இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது அந்த ஒரு 5 பேர் கொண்ட குழு தான். 5 பேர் கொண்ட குழு திரும்ப உழுவு போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் 5 பேர் பேரை சொன்னாலும் கீழே விழுந்துருமா? ஸோ இல்லை, போன தடவை இப்படி தான் 5 பேரை கேட்டேன், விழுந்துச்சு. ஸோ அதான். அண்ட் இந்த வருஷத்தோட நான் ரொம்ப வெயிட் பண்ணுற அடுத்து வர மூவினா இல்லை எல்ஐக்கு. அதில் வர ஆல்பம்ஸுக்கு ரொம்ப வெயிட்டிங். ஏன்னா ஆல்ரெடி தீமா ஆமாம், தீமா நடுவினிலோ திருவினில் மித வெயிலினில் இந்த வெளிச்சத்தில் மழை வரும் என உன்னை தரும். அதுக்கப்புறம் இதுல போட்டாங்களே, டீசர்ல ஒரு சாங் போட்டாங்க, அது எல்லாரோட ஃபேவரட். நீதானே தள்ளடுறமானி, அந்த சாங் செம்மையா இருக்கும். அண்ட் இதேதான் இந்த படத்துக்கு தான் நான் அடுத்து வெயிட்டிங்கன்னா மாஸ்க்லயே ஒரு நல்ல சாங் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. எவ்ரிபாடி மிஸ்டர் மைக்கேல் சார், இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாமல் லிஸ்ட்ல சேர்த்துருங்க. அதே மாதிரி நிறைய மியூசிக் ஆல்பம்ஸ் வந்துச்சு. அதாவது அடுத்த வருஷம் வரப்போற மியூசிக்ஸ் நிறைய வந்துச்சு. கருப்போட காட் மூட் வந்துச்சு. ஆனா எல்லாரும் என்னமோ ஹைப் ஏத்துறானுங்க, நல்லா இருக்குல்ல. சத்தியமா எனக்கு பிடிக்கல. இல்ல அது வரி என்ன புரியல எனக்கு, ஒண்ணுமே வரி புரியல. பிடிக்கலங்கிறத தாண்டி வரி புரியலங்கிறதா. அதேதான். நம்ம பாடி அந்த படத்தை ஒரு பாட்டை ஹிட் ஆக்கணும்னா அந்த பாட்டோட வரி நமக்கு தெரியணும். அதுதான் அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்றாங்க. அதே கேட்க உள்ள இறங்கிடுது. அதேதான், நீ காட் முடியும் கேட்டுக்கிட்டே இறங்கிடும். ஆனா ஒருத்தன் பாடினாஞ்சி யூடியூப்ல, நம்மளால ஒருத்தன் பாடிருக்கான். அதை கேட்டுட்டு இது எனக்கு புரியுது, இந்த மாதிரி பாடுறேன்னு பாடிருக்கான். ஏன்னா அதை அவன் கேட்டுட்டே இருக்கான், அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அதெல்லாம் அவங்க ரீல்ஸ் மேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு புரிஞ்சிடும். நாங்க சாயோட பாட்டு எல்லாமே அப்படிதான் இருக்கு. நல்லா கேட்கணும். நீ உட்காந்து அதை பொறுமையா கேட்டாதான் புரியும். அண்ட் அகைன் இது அடியே அலையே பராசக்தி குழி தொட்டு போகிறேன், அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி அதுவா அடியே அலையே இப்ப பராசக்தியில ஒரு சாங் வந்திருக்கு. அண்ட் அடுத்து வரப்போகுதுன்னாங்க. அண்ட் அதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் தான். ஆமாமா, அடியாலையா சீலியில் அப்படியே சேலை தூக்கி நான் தெரிஞ்சு பொறுக்கி பைய சொல்லலா. எனக்கு அந்த போஸ்டர் தான் நான் வந்துச்சு. கார்ல விட்டானுங்கல்ல, அப்படியே கார்ல தளபதி கச்சேரி, அதுவுமே நல்லா. ஆமா, தளபதி தானே இப்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஆமா, அதே விடல. அடுத்த வருஷம் தான். இன்னும் படமே ரிலீஸ் ஆகல. ஆஹா, என்னப்பா நீ பாரு பண்ணி தூங்க போறாரு. அவர் தூங்க போறாரு. இங்கயா சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.